Hey guys, நான் உங்கள் Jessie Evangelin. இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடி எப்படி ரோஸ் வாட்டர் செய்யலாம். நம்ம செய்கிற ரோஸ் வாட்டர் சில நேரத்தில் கெட்டு போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அது கெடவும் கெடாது. நீங்கள் 2 மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்றைக்கி நான் செஞ்சே காட்டப்போகிறேன். ரோஸ் வாட்டரில் நிறைய யூசேஜ் இருக்குது. நம்ம எந்த ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி தான் ஆகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெஸ்ட் டோனர், மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேருக்கு சீரமாகவும் கூட நம்ம ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ யூசேஜ் இருக்கிற இந்த ரோஸ் வாட்டர் எப்படி செய்யணும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிப்புக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். ரோஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ரெட் ரோஸ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து மெரூன் ரோஸ், பன்னீர் ரோஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எல்லோ ரோஸ், ஆரஞ்சு ரோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம தனியாக போடுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் வந்து இது டீ ட்ரீ எடுத்துருக்கேன். உங்ககிட்ட டீ ட்ரீ இல்லைன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ஆயில் வந்து இந்த ஆரஞ்சு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிளிசரின் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் தனியாக எடுத்து நான் போட்டுக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸில் வந்து ரொம்ப முக்கியம், இந்த ரோஸ்க்கு வந்து கலர் கொடுக்குறதே இதுதான். ஸோ இந்த மகரந்தம் சொல்லுவாங்க, இதுதான் கலர் கொடுக்குது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் தனியாக தூக்கி போடாமல் இதையும் சேர்த்து பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தோட யூசேஜ் சொல்லிடுறேன். ரோஸ் வாட்டரை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் மறக்காமல் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிளிசரின் என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கிற பாக்டீரியாலாம் வரும்ல, பாக்டீரியாவில் வர இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நான் கிளிசரின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஷைனியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் சன்பர்ன், சன் டர்ன் இதெல்லாம் எடுத்து கொடுத்துரும். நல்லா பார்த்துக்கும் நம்ம ஸ்கின்னை. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டீ ட்ரீ ஆயில் வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வராது, நம்மளுக்கு ஸ்கின்னில் எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. அது மட்டும் இல்லாமல் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய ஃபேஸ்னால என்னென்ன பிரச்சனை, பிம்பிள், ஆக்னி, டார்க் ஸ்பாட் இது எதுவுமே வராது. அதனால தான் நான் இதை கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நான் இது யூஸ் பண்ணுறதுனால தான் ஒரு 2-3 மாதம் நீங்கள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு இந்த ரோஸ் வாட்டர் கெடவே கெடாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்மெல்லேருந்து அது ஒர்க்ஸ்லேருந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து சாதாரணமாக நார்மலாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கும், நம்ம ஸ்கின்னில் நல்லா ஒர்க் ஆகும், கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கேஸ் பற்ற வச்சுப்பேன். பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். போடுற வரைக்கும். இப்போது அந்த ரோஸ் பெட்டல்ஸை எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கொதிக்க வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ தான் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ரோஸ் பெட்டல்ஸோட கலர் வர மாறிட்டே இருக்குது. இது எப்போ நம்ம ஆஃப் பண்ணோன்னா இந்த கலர் வந்து ஒயிட் கலரில் மாறும். அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படியே ஓப்பனில் வைக்காதீங்க. கொஞ்சம் சூடு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி எடுத்து மூடிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. எவ்வளோ ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா வாட்டரே. நம்ம ரெட் ரோஸ் போட்டதுனால நம்மளுக்கு இந்த கலர் வருது. இதே பன்னீர் ரோஸ்னால் உங்களுக்கு வெள்ளையாக மாறிடும் எல்லா பெட்டல்ஸும். இது வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஸோ நமக்கு தேவையான ரோஸ் வாட்டர் கிடச்சிச்சு. இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியிலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வச்சுருக்க ஆல்மண்ட் ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன் ஆயில் நான் இது கூட போடுறேன்னா, நீங்கள் அப்படி போடும்போது மேலே வந்து தனியாக அப்படியே நிற்கும் ஆயிலாக. ஸோ கொதிக்கும் போதே போடும்போது அந்த ரோஸ் வாட்டரோடு கலந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இதில் போட்டுடுறேன். நல்லதும் கூட இப்படி போடுறது தான். இப்போது நான் என்ன பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு தேவையான ரோஸ் வாட்டர் கிடச்சிருச்சு.
நான் கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரீம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது சூடும் கம்மியாயிடும். அப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம ரோஸ் வாட்டர் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சில்லுன்னு ஆன பின்பு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆற 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 பார்த்தீங்களா, டைம் எடுக்க இன்னும் நல்ல கலராக தான் வருது தவிர ரொம்ப கலர் கம்மியாலாம் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆற வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வடி கட்டிக்கிறேன். இந்த பெட்டல்ஸ்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அரைச்சி பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வந்து நீங்கள் ஹேருக்கு போட்டாலும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஸ்கின்க்கு போட்டாலும் ரொம்ப நல்லது. இல்லை அப்படி இல்லைன்னா இதை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெட் ரோஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எனக்கு பயங்கர ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் கொஞ்சமாக நம்ம கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து அந்த ட்ராப் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு 5 ட்ராப் ஊற்றிக்கிறேன். 1 2 3 4 5 போதும். 5 ட்ராப் போதும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். சிந்தாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த பவுல் வச்சுக்கிறேன். இதுதான் அந்த ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படியே ஊற்ற முடியாதுல்ல, ஸோ அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. ஸ்ப்ரே எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். நல்லதாக ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய வீடியோஸ் அடுத்து உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்துட்ருக்கும் போது எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்பில், நீங்கள் கேட்ட பியூட்டி டிப்பில் உங்களை இதை நான் பார்க்குறேன். அண்டில் பாய் ஃப்ரம் ஜெஸி. லவ் யூ guys. Take care. Bye bye.